நான் வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இவ்வளோ லெமன் இருக்குது. எதுக்கு இவ்வளோ லெமன் பார்க்குறீங்களா? நம்ம இன்னைக்கு லெமன் ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெமனையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் கிளாத் வச்சு இப்போ தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 21 லெமன் இருக்குது. ஸோ இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை பார்த்தீங்கன்னா 8 பீஸாக கட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு ஹாஃபும் பார்த்தீங்கன்னா 4 பீஸ். இப்போ அடுத்த லெமனை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா லெமனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லெமனையும் வெட்டி சூப்பராக எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் வெட்டி எடுத்துடலாம். மிளகாய் வெட்டி இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மிளகாயும் 4 பீஸாக வெட்டிக்கலாம். இந்த கையெல்லாம் எடுத்து யாரும் கண்ணில் வச்சுடாதீங்க, அப்புறமா கண்ணு போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஊற வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜார் எடுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பீங்கான் ஜார் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கிளாஸ் ஜார் யூஸ் பண்ணுங்கள். மெட்டல் யூஸ் பண்ணிங்கன்னா லெமனில் இருக்க ஆசிட், அந்த ஊறுகாயில் உருவாகிற ஆசிட் அதை ரஸ்ட் ஆக்கிடும். அது ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி ஆயிடும். அதனால் இந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஜாடிக்குள்ளே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஜாடிக்குள்ளே போட்டாச்சு. இனி இது ஊறுறதுக்காக இதில் கொஞ்சம் நிறைய உப்பு எடுத்துக்கோங்க. இது ஊறுக்கானால நிறைய உப்பு தேவை. அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதை வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூடி மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 மூடி வினிகர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் கையை விடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் மிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க, கீழே விழாமல். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்குது. இப்போ மாதிரி ஒரு மூடி போட்டு முடிக்கலாம். இதை நீங்கள் வெளியே வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கலாம். டெய்லி நீங்கள் காலையில் இருக்கா அப்புறம் சாயந்தரம் இருக்கா குலுக்கி விட்டுக்கோங்க. இதை ஒரு 4 நாள் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் கடைசி வரைக்கும் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் இது உங்களுக்கு பார்க்க முடியாது. சரி, இப்போ இதை 4 நாள் நம்ம ஊற வச்சு எடுத்துருவோம்.
4 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்பா ஒரு வழியாக 4 நாள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏன் ஊறுக்காய் கலரில் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம இனி மசாலாலாம் போடணும். ஸோ இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்களா எப்படி ஊறி இருக்குன்னு. இதில் எவ்வளோ ஜூஸ் கட்டியிருக்கு பார்த்திங்களா. இதுதான் இனி ஊறுக்காவா நம்ம மசாலா கூட செய்ய போகிறோம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணது இது 3 ஸ்பூன். இது எல்லா ரெண்டுத்தையும் இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா கரிஞ்சிடக்கூடாது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே நம்மளோட அந்த இதை போட்டுடலாம் லெமனை. இப்போ இதில் லெமன் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இனி இது எல்லாத்தையும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம இன்னும் வதக்கிட்டோன்னா இந்த லெமனோட கலர் மாறி ஊறுகாய் இருக்க மாதிரி கலருக்கு வந்துடும். ஸோ இதில் ஃபுல்லாக வதக்கிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பதத்தில் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனி இதை நம்ம ஜாடிக்கு மாற்றிக்கலாம். ஏன் ஊறுகாய் கலர் மாறலான்னு கேட்குறான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை ஜாடிக்கு மாற்றிக்கலாம். இந்த ஊறுகாய் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த லெமனோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகணும். அப்போ தான் ரெடி ஆகிடுச்சின்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஊறுகாவை திருப்பி இந்த ஜாருக்கே மாற்றியாச்சு. ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து காட்டுறேன். இப்போ ஜாருக்கு மாற்றிட்டேன். சூப்பரான ஊறுகாய் தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த லெமன் பார்த்திங்கன்னா எங்கள் எடுத்து வீட்டு கேண்டீன் இருந்தாங்க. ஸோ அதை ஊறுகாவை போட்டாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி யாராவது ஃப்ரீயாக லெமன் கொடுத்தாங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்றது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.